இது உங்கள் இன்சா மீடியாவின் யூடியூப் சேனல். أعوذ بالله من الشيطان الرجيم. விலக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து வளர்க்கக்கூடிய இறைவனான அல்லாஹ்வுக்கே ஆகும். அர்-ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். மாலிகி யௌமித்தீன். அவனே கியாமத் நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழியாகும். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அது உன் கோபத்திற்கு ஆகியோர் வழியும் அல்ல, நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல. ஆமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விலக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ், அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு இல்லை. அவன் என்றென்றும் உயிருள்ளவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அவனைக் களைப்போ தூக்கமோ பாதிக்காது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவை. மன் ஸல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذ்னிஹ். அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். முன் இருந்தவற்றையும் பின் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான். وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِّنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ. அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ. அவனுடைய அரசாட்சி வானங்களிலும் பூமியிலும் பரந்து நிற்கின்றது.
வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா, அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. வஹுவல் அலியுல் அஸீம், அவன் மிக உயர்ந்தவனும் கண்ணியமிக்கவனும் ஆவான். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. The one whom I admire, Khalik, our creator. Yes, our Rabb Allah subhanahu wa ta'ala is the one whom I admire so much. Do you know why I admire him so much? It is because there's no one better than him in creating things. He's just so wow and so perfect in creating every single thing in this earth. Now, let's take a look at one magnificent creation today. And that creation today is அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் ஒரு குர்ஆன் ஆயத்தை பற்றி ஆய்வு செய்ய கூறியிருந்தேன். அது என்ன ஆயத்து என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆமாம் உஸ்தாதா, நீங்கள் ஒரு குர்ஆன் ஆயத் சொல்லி கொடுத்துட்டீங்க. அதை இப்போ தானியா சொல்ல போகிறார். அஃபலா யன்லுரூன இலல் இபிலி கைஃப ஹுலிகத். புத்தகத்தை அது எவ்வாறு படிக்கப்படுகிறது என்பதை அவர்கள் கவனித்து பார்க்க மாட்டார்களா? ஒட்டகங்களில் உலகில் எங்கே இருக்கின்றன உங்களுக்கு தெரியுமா? ஒட்டகங்கள் பெரும்பாலும் மிடில் ஈஸ்ட் இடத்தில் இருக்கின்றன. இந்த இடத்தில் மட்டும் 14 மில்லியன் ஒட்டகங்கள் இருக்கின்றன. ஒட்டகங்களில் மொத்தம் 7 வகைகள் உள்ளன. அவற்றில் 2 வகைகள் பலருக்கும் தெரியும். ஒரு கூம்பு, அதாவது 1 ஹம்ப் உள்ள ஒட்டகங்கள் ஒரு வகையாகும். 2 கூம்புகள், அதாவது 2 ஹம்ப்ஸ் உள்ள ஒட்டகங்கள் இன்னொரு வகையாகும். அக்காலத்தில் பெரும்பாலும் ஒட்டகங்கள் பிரயாணத்திற்கு பயன்படுத்தப்பட்டன. நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு ஒட்டகம் இருந்தது. அதன் பெயர் கஸ்வா. அது வெள்ளை நிறத்தில் மிக அழகாக இருந்தது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு சென்றாலும் அவருடைய ஒட்டகத்தின் மீது பிரயாணம் செய்வார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹஜ்ரத் மேற்கொள்ளும் போது அவருடைய கஸ்வா ஒட்டகத்தின் மீது பிரயாணம் செய்தார்கள். ஒட்டகங்கள் நம்மை போல ஒரு பாலூட்டி விலங்கு ஆகும். அது தனது குட்டிகளுக்கு பால் கொடுக்கும். அது சுமார் 2 மீட்டர் உயரம் வரை வளரும். ஓட்ஸ், தானியங்கள், கோதுமை போன்றவற்றை ஒட்டகங்கள் உண்ணும். பாலைவனத்தில் வாழும் ஒட்டகங்கள் 10 நாட்களுக்கு தண்ணீர் இல்லாமல் வாழ முடியும். ஆனால் மனிதனால் 3 நாட்களுக்கு மேல் தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. மிக அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனில் உள்ள இன்னும் பல பிரமாண்டமான படைப்புகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு வழங்குவானாக. ஆமீன். மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். So, what does Allah subhanahu wa ta'ala himself say about creating and creations? Let's find out. والله خلق كل دابة من ماء فمنهم من يمشي على بطنه ومنهم من يمشي على رجلين ومنهم من يمشي على 4 يخلق الله ما يشاء إن
إن الله على كل شيء قدير. Allah has created every living creature from water, and of them are those that move on their bellies, and of them are those that walk on 2 legs, and of them are those that walk on 4. Allah creates what He wills. Indeed, Allah is over all things competent. Jazakallah khairan. Wassalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பறவைகளை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். أولم يروا إلى الطير فوقهم صافات ويقبضن ما يمسكهن إلا الرحمن إنه بكل شيء بصير. இந்த பூமியின் அழகிய அதிசயங்களில் ஒன்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பறவைகளை படைத்துள்ளான். மாஷா அல்லாஹ், பறவைகளை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் உள்ளன. இன்று நீங்கள் பறவைகளை பற்றி கேள்வி கேட்க ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் அனைவரும் கேள்வி கேட்க தயாரா? பறவைகள் எப்படி வானில் பறக்கின்றன? யார் அல்லது எது அவற்றை தாங்குகின்றன? சந்தேகமே இன்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அவற்றுக்கு பறக்கும் ஆற்றலை அளித்தான். உங்களுக்கு தெரியுமா, இடம்பெயர்வின் போது, அதாவது மைக்ரேஷன் சமயத்தில் பல பறவை இனங்கள் 2000 அடி முதல் 5000 அடி அல்லது அதற்கு மேல் பறக்க முடியும். அவற்றுக்கு உதவ நிலவும் காற்றை பயன்படுத்துகின்றன. அவை நீண்ட தூரம் பறக்க காற்றை ஏற்படுத்தியவன் அல்லாஹ் தான். மேலும் அல்லாஹ் அவை அழகாக பறக்க தனித்துவமான உடல் உறுப்புகளையும் கொடுத்திருக்கிறான். வெற்று எலும்புகள் மற்றும் லேசான இறகுகள் மூலம் சிறகுகளை அடித்து மேலே பறக்க முடிகிறது. வெவ்வேறு திசைகளில் பறக்க அதனது வாலை பயன்படுத்துகின்றன. அல்ஹம்துலில்லாஹ். ஆசிரியரே, உலகிலேயே மிக சிறிய பறவை எது? அட, என்ன அற்புதமான கேள்வி! உலகிலேயே மிக சிறிய பறவை தேனி ஹம்மிங்பர்ட், அதாவது பி ஹம்மிங்பர்ட். இது கியூபாவில் மட்டுமே காணப்படுகிறது. 2.5 அங்குல நீளம் கொண்ட இது தேனீக்கள் என்று பெரும்பாலும் தவறாக கருதப்படுகிறது. நான் தான் காட்டின் ராஜா. என்னை விட பறவைகளுக்கு அப்படி என்ன தனி சிறப்பு உள்ளது? ஆம், நீங்கள் காட்டின் ராஜாவாக இருக்கலாம், ஆனால் பறவைகள் நமது சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கிய பங்காற்றுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அவை பூக்களை மகரந்த சேர்க்கை, அதாவது பாலினேட் செய்யவும், பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும், விதைகளை பரப்பவும் உதவுகின்றன. சில மனிதர்களுக்கு அவை அன்பு செல்ல பிராணியாக இருந்து ஆறுதலும் தருகின்றன. ஆசிரியரே, எனக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி உள்ளது. குர்ஆனில் பறவைகள் எத்தனை முறை குறிப்பிடப்பட்டிருக்கின்றன? 12 சூறாக்களில் 17 முறை பறவைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவற்றில் குறிப்பாக 3 பறவைகள் நபிமார்களின் வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவை காடை, காகம் மற்றும் ஹூப்போ. வாவ்! சில நபிமார்களுடன் பறவைகள் எவ்வாறு ஒன்றாக வாழ்ந்தன என்பதை பற்றி மேலும் சொல்ல முடியுமா? ஆம், பறவைகளும் நம்மை போலவே ஒரு இணக்கமான சமூகமாக வாழ்கின்றன. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவரது அரசாட்சியில் இருந்த அனைத்து விலங்குகளிலும் பேசும் ஆற்றல் அவருக்கு வழங்கப்பட்டது. ஹுட்ஹுட் என்ற பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தூது அனுப்ப பேருதவியாக இருந்தது. ஒருமுறை ஹுட்ஹுட் பறவை பில்கிஸ் அரசி இருந்த சபா நகருக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கும் தூது கடிதத்தை எடுத்து சென்றது. பிற்காலத்தில் பில்கிஸ் அரசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். என்ன ஆச்சரியம்! அடடா, நேரம் எவ்வளவு வேகமாக பறந்தது! வகுப்பை முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அற்புதமான கேள்விகளுக்கு நன்றி. இன்றைய வகுப்பில் பறவைகளை பற்றி புதிய தகவல்களை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டோம் ஆசிரியரே. ஹே ஜிராஃப், மேலே பாரு, மேலே பாரு. ஜிராஃப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், وما من دابة في الأرض ولا طائر يطير بجناحيه إلا أمم أمثالكم
ஆம், நீங்கள் சொல்வது சரிதான் யானே. நம்மை சுற்றி வாழும் பறவைகள் போன்ற விலங்குகளிடமும் கருணை காட்ட முடியும் என்று நம்புகிறேன். Assalamualaikum friend. You know that Rasulullah Sallallahu Alaihi Wasallam taught us what to do when we sneeze. Maybe we have folklore of a to lessen the curse. When we cover our mouth, we get stuck. Many diseases. Let's all stay healthy and safe by following our Prophet Sallallahu Alaihi Muhammad Sunnah. Remember to cover your mouth when you sneeze. Achoo! Alhamdulillah. Assalamualaikum. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்று ஒரு கரு எவ்வாறு உருவாகிறது என்பதை பற்றி தான் காணவிருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். முதலில் எம்ப்ரியாலஜி என்றால் என்ன? எம்ப்ரியாலஜி என்பது கருவியல், அதாவது ஒரு கரு எவ்வாறு உருவாகிறது என்பதை அறிந்து கொள்வது. கரு என்பது இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையாத குழந்தை. உங்களுக்கு தெரியுமா, ஒரு கரு உருவாகுவதற்கு 8 வாரங்கள் ஆகிறது. இந்த 8 வாரத்திற்கு பிறகு அது ஃபீட்டஸ் என்று அழைக்கப்படுகிறது. வாங்க கரு உருவாகும் நடைமுறையை பார்க்கலாம். முதல் சில நாள்களில் கரு உறுதல், அதாவது ஃபெர்டிலைசேஷன் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து முழுமையாக ஃபெர்டிலைஸ்ட் ஆன கரு சைகாட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சைகாட் செல் பிரிவு ஆகிறது. செல் பிரிவின் பொழுது ஒரு செல்லாக இருக்கும் இந்த கரு பல செல்லாக பிரிகிறது. இந்த செல் அடுத்த சில நாள்களில் கருப்பின் மேல் அடுக்கில், அதாவது எண்டோமெட்ரியம், அங்கே ஒட்டிக்கொள்கிறது. அடுத்த சில வாரங்களில் இந்த கரு வளர்ச்சி அடைகிறது. இந்த கருவிற்கு கை, கால்கள், முக அம்சங்கள் உருவாகிறது. மற்ற உடலின் அமைப்புகளும் மெதுமெதுவாக உருவாகிறது. இந்த 8 வாரத்திற்கு பிறகும் இந்த கரு வளர்ச்சி அடைகிறது. கரு முழுமையாக வளர்ச்சி அடையும் வரை தாயின் கருவில் இருக்கும். இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இதை பற்றி அல்லாஹ்வும் குர்ஆனில் கூறியுள்ளான். وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ سُلَاسَةٍ مِنْ طِينٍ. நிச்சயமாக நாம் மனிதர்களை களிமண்ணில் இருந்துள்ள சக்தியினால் படைத்தோம். ثُمَّ جَعَلْنَاهُ نُطْفَةً فِي قَرَارٍ مَكِينٍ. பின்னர் நம் மனிதனை படைப்பதற்காக அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் இந்திரிய துளியாக்கி வைத்தோம். ثُمَّ خَلَقْنَا النُّطْفَةَ عَلَقَةً فَخَلَقْنَا الْعَلَقَةَ مُضْغَةً فَخَلَقْنَا الْمُضْغَةَ عِظَامًا فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين. பின்னர் அந்த இந்திரிய துளியை அலக்கின்ற நிலையில் ஆக்கினோம். பின்னர் அந்த அலக்கை ஒரு தசை பிண்டமாக்கினோம். பின்னர் தசை பிண்டத்தை எலும்பாகவும் ஆக்கினோம். பின்னர் அவ்வெலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம். பின்னர் நாம் அதனை வேறு ஒரு படைப்பாக மனிதனாக செய்தோம். இவ்வாறு படைத்தவனான அல்லாஹ் பெரும் பாக்கியமுடையவன், படைப்பவர்களிலெல்லாம் மிக அழகான படைப்பாளன். மாஷா அல்லாஹ், எவ்வளவு அழகாக ஒரு கரு உருவாகிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறியுள்ளான்.
நிச்சயமாக அல்லாஹ்வை படைப்பதில் சிறந்தவன். கருவியலை பற்றி நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாம் பனோ இஸ்ரேலை சேர்ந்த 3 மனிதர்களின் கதையில் இருக்கிறோம். ஒரு தொழுநோயில், ஒரு வழுக்கை மனிதர் மற்றும் ஒரு பார்வையற்றவர் என்று 3 மனிதர்கள் இருந்தனர். அல்லாஹ் அவர்களை சொத்திக்க விரும்பினார். அவன் அவர்களை குணப்படுத்தி செல்வத்தை அதிகாரிதான். இது சோதனையின் முதல் படி. அடுத்து என்ன நடந்தது என்று பார்ப்போம். ثم إنه أتى الأبرص في صورته وهيئته. அப்போது அந்த மலக் தோல்நோயாளியின் வடிவில் வந்து தோல்நோயாளியாக இருந்தவரிடம், فقال رجل مسكين قد انقطعت بي الحبال في سفري. நான் ஒரு ஏழை, எனது பயணத்தில் எனது வளங்கள் தீர்ந்துவிட்டன. فلا بلاغ لي اليوم إلا بالله ثم بك. எனது இலக்கை அடைவதற்கான ஒரே வழி அல்லாஹ்வும் பின்னர் நீ மட்டும்தான். أسألك بالذي أعطاك اللون الحسن وجلد الحسن والمال بعيرا أتبلغ عليه في سفري. நல்ல நிறத்தையும் நல்ல தோலையும் சொத்துக்களையும் வழங்கியவனை கொண்டு கேட்கிறேன். நான் எனது இலக்கை அடைய ஒரு ஒட்டகத்தை தருவீராக. فقال الحقوق كثيرة. தொழுநோயாளி பதிலளித்தான், எனக்கு நிறைய வேலைகள் உள்ளன. فقال له كأني أعرفك. அப்போது அந்த மலக் கூறினார், நான் உன்னை அடையாளம் கொள்கிறேன் என்று நினைக்கிறேன். ألم تكن أبرص يقذرك الناس فقيرا فأعطاك الله. மக்கள் வெறுக்கத்தக்க ஒரு தோல் நோயாளியாகவும் அல்லாஹ் சொத்துக்களை கொடுத்த ஏழையாகவும் நீங்கள் இருக்கவில்லையா? فقال إنما ورثت هذا المال كابرا عن كابر. அவன் பதிலளித்தான், நான் இந்த சொத்தை தலைமுறைகளாக பெற்றேன். فقال إن كنت كاذبا فصيرك الله إلى ما كنت. மலக் கூறினார், நீ பொய் சொல்கிறாய் என்றால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைக்கு திரும்பச் செய்வானாக. وأتى الأقرأ في سورته فقال له مثل ما قال لهذا. அந்த மலக் வாழ்க்கை மனிதராக இருந்தவரிடம் அவர் வடிவில் வந்து தோல் நோயாளிடம் கூறியதை போலவே கூறினார். ورد عليه مثل ما رد على هذا. ஆனால் அதே பதிலை பெற்றார். فقال إن كنت كاذبا فصيرك الله إلى ما كنت. எனவே மலக் கூறினார், நீ பொய் சொல்கிறாய் என்றால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைக்கு திரும்பச் செய்வானாக. وأتى الأعمى في سورته وهيئته. பின்னர் அந்த மலக் பார்வையற்றவரிடம் சென்று கூறினார், فقال رجل مسكين وابن سبيل انقطعت بي الحبال في سفري. நான் ஒரு ஏழை பயணி, எனது பயணத்தில் எனது வளங்கள் தீர்ந்துவிட்டன. فلا بلاغ لي اليوم إلا بالله ثم بك. எனது இலக்கை அடைவதற்கு ஒரே வழி அல்லாஹ்வும் பின்னர் நீ மட்டும்தான். أسألك بالذي رد عليك بصرك شاة أتبلغ بها في سفري. கண் பார்வையையும் சொத்துகளையும் வழங்கியவனை கொண்டு கேட்கிறேன். நான் எனது இலக்கை அடைய நீ ஒரு ஆடு தருவீராக. فقال قد كنت أعمى فرد الله إلي بصري. பார்வையற்றவர் பதிலளித்தார், ஆம், நான் பார்வையற்றவனாக இருந்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் பார்வையை மீட்டி கொடுத்தான். فخذ ما شئت ودع ما شئت. எனவே
நீங்கள் விரும்பியதை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பியதை விட்டுவிடுங்கள். فوالله لا أجهدك اليوم شيئا أخذته لله. நீங்கள் எதை எடுத்தாலும் அதை நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் என்று நான் இன்று உங்களுடன் வாதிக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறேன். فقال أمسك مالك. மலக்கு கூறினார், உன் சொத்துக்களை வைத்துக்கொள். فإنما ابتليتم. நீங்கள் அனைவரும் சோதனைக்கு உள்ளாக்கியுள்ளீர்கள். فقد رضي عنك. மேலும் அல்லாஹ் உன் மீது மகிழ்ச்சி அடைகிறான். وسخط على صاحبيك. உன் இரு தோழர்கள் மீது கோபம் கொண்டான். இந்த ஹதீஸ் செல்வச் செழிப்பு கூட ஒரு சோதனையாக இருக்கும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. சுகமான வசதியான வாழ்க்கையை விரும்புவது இயல்பானது என்றாலும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அத்தகைய நற்கொடைகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த நியமத்துகள் மற்றும் பரக்கத்தை பற்றி கொண்டிருக்கிறோமா அல்லது அவற்றை பகிர்ந்து கொள்ள போகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த ரமலான் முழுவதும் ஈதுல் ஃபித்ர் அன்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த நற்கொடைகளை பகிர்ந்து கொள்ள பல வாய்ப்புகள் நமக்கு கிடைத்தன. சொத்து, பணம் மட்டுமன்றி நம்முடைய நேரம் மற்றும் உழைப்பையும் நாம் அல்லாஹ்வுக்காக செலவு செய்தோம். நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அருளை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவுவோம். இதன் மூலம் நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்தியை நாடியும் முயற்சி செய்வோம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه إذ قالوا لقومهم إنا براء منكم ومما تعبدون من دون الله كفرنا بكم وبدا بيننا وبينكم العداوة والبغضاء أبدا حتى تؤمنوا بالله وحده إلا قول إبراهيم لأبيه لأستغفرن لك وما
أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر ومن يتول فإن الله هو الغني الحميد صدق الله العلي العظيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين وبه نستعين والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين محمد وآله وصحابه وأهل بيته أجمعين. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சிறப்பான நேரத்தில் அல்லாஹ்வுடைய விஷயத்தை கேட்பதின் பக்கம் நமக்கு அல்லாஹ் வாய்ப்பளித்திருக்கிறான். இதேபோல் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வாய்ப்பினை வழங்கி அருள்வானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு தடவையும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த நேரம் அவ்வளோ சாதாரணமான நேரம் இல்லை, ஜும்மாவுடைய நேரம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை பற்றி, அவனுடைய தூதரை பற்றி, மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கு, கேட்பதற்கு இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த நேரம். அதனால் எல்லா நேரங்கள்லையும் நாம் கேட்கலாம். பட் இருந்தாலும் கூட இந்த நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அழைத்து நமக்கு கேட்க சொல்லக்கூடிய ஒரு நேரம் இல்லையா? எனவே இந்த நேரத்தில் நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு எதை தர நினைக்கிறானோ அதை நிச்சயமாக தந்துடுவான். எனவே அன்பிற்குரியவர்களை, இந்த நேரத்தில் கேட்பதை விட்டும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம அலட்சியமாக இருந்துடக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களை, கேட்போம், முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நம்முடைய கருத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் இப்படி துவா செய்ய சொல்கிறான். நம்மளை எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச துவா ரப்பனா அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய துவா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை தா, மறு உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை தா, வக்கினா அஸாபன்னார், நரக நெருப்பிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, நரகத்தினுடைய அந்த வேதனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து எங்களை பாதுகாத்தருள் யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம எல்லா துவாக்கள்லையும் கேட்கக்கூடிய ஒரு துவா. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகம் அற்புதமான விஷயம், மறு உலகம் அதைவிட அற்புதமான ஒரு விஷயம். இந்த உலகத்தை அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான், நமக்கு கொடுத்திருக்கிறான். இதில் நீங்கள் என்ன செய்யுங்க சொன்னாக்கா, வாழுங்கள், இன்பமாக வாழுங்கள் என்று அல்லாஹ் தான் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னாக்கா சொல்லியிருக்கிறான்.
எனவே நாம் இந்த உலகத்தை புறக்கணிக்கணும், தூக்கி போடணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட இந்த உலகத்தினுடைய உண்மையான பொருளை நாம் வழங்கிக்கணும். அல்லாஹாலா 2 விஷயத்தை தந்திருக்கிறான். இந்த உலகம்னு ஒன்று தந்திருக்கிறான், மறு உலகம்னு தந்திருக்கிறான். மறு உலகத்தினுடைய உண்மை நிலையையும் அல்லாஹாலா நம்மளுக்கு காட்டுகிறான், இந்த உலகத்தினுடைய உண்மை நிலையையும் காட்டுகிறான். எனவே இந்த உலகத்தினுடைய உண்மை நிலை அறிந்து அதற்கு தோதுவாக நம்ம கொடுக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய ஹக்கை கொடுத்துடணும், ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய மரியாதையை நாம் கொடுத்து விட வேண்டும். இல்லாட்டி தகுதி இல்லாத ஒன்றுக்கு ரொம்ப பெரிய தகுதியை கொடுத்த மாதிரி ஆயிடும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹாலா சூரா ஹதீதில் 20வது ஆயத்தில் சொல்றான், யஅலமூ, மக்களே கவனிங்க, அது அல்லாஹ் சொல்லுகிறது, அன்னமல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை. அல்லாஹாலா சொல்கிறான், உலக வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறான். இந்த உலக வாழ்க்கை லஐபுன், அது ஒரு பிளேஃபுல், விளையாட்டு. இந்த உலக வாழ்க்கை நம்மை அதன் பக்கம் இழுத்துட்டு போகும். உலக வாழ்க்கை விளையாட்டு அப்படிங்கிறப்போ எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் என்ஜாய் பண்ணுறது. அப்போ நம்ம என்ன செய்வோம்னாக்கா பார்க்குறோம், ஓ என்ஜாய் பண்ணிக்கிட்டே வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அப்படியே வாழ முடியாது இல்லையா? நம்ம அதற்கு என்ன செய்யறோம்னாக்கா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். உலகம் அதை காட்டும், ஆனால் அதை அனுபவிக்கலாம். அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தான் படைத்த உலகை பற்றி தானே சொல்கிறான். உலகத்திலே வாழ்வதற்கு நம்மையும் என்ன செஞ்சிருக்கிறான், அனுமதிச்சிருக்கிறான், வாழ சொல்லி இருக்கிறான். அப்போ லஐபுன், இந்த உலகம் என்ன செய்யும்னாக்கா சில நேரங்களில் விளையாட்டா என்ஜாய் பண்ணும்போது இன்பமாக இருக்கும். அந்த இன்பம் கிடைக்கும் இல்லையா? தவறு ஒன்றும் இல்லை. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் லஹுன், இது ஒரு வீண். சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா ஒரு 1000 வெள்ளி செலவழிக்க வேண்டிய இடத்துல ஒரு 5000 வெள்ளி செலவழிக்கும் போது, ஆனால் அதுக்கு 1000 வெள்ளி தான் தேவைப்படும். ஆனால் 5000 வெள்ளி செலவழிக்கும் பொழுது இன்பம் கிடைக்கிறது. அப்போ அந்த 4000 வெள்ளி என்னது அப்படின்னு சொன்னாக்கா வீணானது தான், ஆனால் அதில் இன்பம் கிடைக்கிறது. நம்ம அதுக்காண்டி தானே சம்பாதிக்கிறோம், நமக்கே சொல்லிக்கிறோம். ஆக இந்த உலகம் இதன் பக்கமும் இழுத்துட்டு போகலாம், ஆனால் அதே வழியில் போயிடக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹாலா உலகை பற்றி சொல்கிறார். இன்னொன்று வஸீனத்துன், உலகம் நம்மை அழைத்து போகும், அலங்காரம். அலங்கார லைஃபின் பக்கம் இழுத்துட்டு போகும், அலங்கார வாழ்க்கையின் பக்கம் இழுத்துட்டு போகும். அடுத்து சொல்கிறான் வதஃபாஹுரும் பைனக்கும், வதஃபாஹுரும் பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே பெருமை அடித்துக் கொள்வது. நான் இதிலே சிறந்தவன், எனக்கு அது இருக்கு இது இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி அதற்காக வேண்டியே வாழுவோம். அப்போ இந்த உலக வாழ்க்கை அதன் பக்கமும் இழுத்துட்டு போகும். படைத்தவன் அவன் சொல்லுகிறான் வதகாதுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், காசை போட்டி போட்டு சேர்க்கிறது. இல்லாட்டி மக்கள் செல்வங்கள், நம்மளுக்கு மக்களுடைய ஆதரவு போட்டி போட்டு அதில் போய் அதில் எனக்கு நிறைய பேர் இருக்கணும். வதகாதுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், பிள்ளைங்க அது இதுன்னு எல்லாத்தையும் அதிகப்படுத்திக்கணுங்கிற போட்டி. இதெல்லாம் உலக வாழ்க்கை. அல்லாஹ் சொல்கிறான் இதெல்லாம் உலக வாழ்க்கை. ஆனால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் மறு உலகம் என்று ஒன்று இருக்கிறது, மறு உலகம் என்று இருக்கு. இதெல்லாம் உலக வாழ்க்கைங்கிறது சிற்றின்பம், ஒரு சின்ன இன்பம். இது கொஞ்ச நேரம் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். அதற்கு பின்னால் என்ன செய்யணும்னாக்கா நம்ம கடன் வாங்கி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவோம், ஒரு பெருசாக நடத்துவோம், இன்பமாக இருக்கும். ஒரு நாள் இன்பமாக இருக்கும், இல்லாட்டி 2 நாள் இன்பமாக இருக்கும். அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் திருப்பி கடனை கட்டணுமா இல்லையா? அப்போ என்ன செஞ்சிடணும்னாக்கா நம்மளுக்கு வாழ்க்கை பெரிய பாரமாகவே ஆயிடும். அப்போது இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் பாருங்க. இந்த உலக வாழ்க்கையில் இன்பம் அனுபவிக்கிறதுக்கு ஒவ்வொரு இன்பத்துக்கும் பின்னால் பாருங்க. இப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கும் போது என்ன சொல்கிறானாக்கா மதாஉல் குரூர் என்று சொல்கிறான். மதாஉல் குரூர், ஏமாற்றக்கூடிய இன்பம்.
இந்த இன்பம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இன்னும் 2 நாள் கழிச்சு இருக்காது. இது உங்களை ஏமாத்திரும். அப்போ அன்பிற்குரியவர்களை நாம் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ஆனால் அல்லாஹ் தஆலா இன்னொரு இன்பத்தை வாக்களிக்கிறான். அந்த இன்பம் பெர்மனண்டான இன்பம், அது அந்த இருந்துகிட்டே இருக்கும். அது ஈமான், மறு உலக வாழ்க்கை. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம். இந்த அறிவு இருக்கு இல்லையா, இந்த அறிவுக்கு இன்பம் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இந்த சின்ன இன்பத்துக்கே நம்மளை இவ்வளோ ஹானி செய்ய வைக்குது அப்படின்னாக்கா பெரிய இன்பம் ஏன்? அப்போ அந்த பெரிய இன்பம் நம்முடைய அறிவுக்கு தெரிவதில்லை. அந்த பெரிய இன்பம் நம்முடைய அறிவுக்கு தெரியவில்லை. தெரிந்திருந்தால் இந்த இன்பத்தை விட்டு அந்த இன்பத்தை நம்முடைய அறிவு ஃபாலோ பண்ணியிருக்கும். அறிவு நமக்கு நல்லது தானே சொல்லும். ஒன்று பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாக்கா அறிவு எப்பொழுதுமே என்ன காட்டுது? பெஸ்ட்டை தானே சூஸ் பண்ண சொல்லுது. வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கு ஒவ்வொரு நிமிடத்திலையும் சரி, ஒவ்வொரு செகண்டில் கூட சொல்லலாம், நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இது வேணுமா, அது வேணுமா, இந்த சாப்பாடு வேணுமா, அந்த சாப்பாடு வேணுமா, இந்த ட்ரெஸ் வேணுமா, அந்த ட்ரெஸ் வேணுமா, இங்கே உட்காரலாமா, அங்கே உட்காரலாமா, இங்கே காலை வைக்கலாமா, அங்கே காலை வைக்கலாமான்னு ஒவ்வொரு செகண்டும் நாம் சூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் பெஸ்ட்டை தானே சூஸ் பண்ணுறோம். நம்மளை பெஸ்ட்டை சூஸ் பண்ண வைக்கிறது நம்முடைய அறிவு தானே. அப்போது நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய காதுகளுக்கு, நம்முடைய வாய்க்கு இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் மட்டுமே தெரியுது. எனவே இதற்கு மறு உலகத்தை பற்றி தெரியவில்லை. இந்த அறிவுக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்கல. ஆனால் இந்த அறிவுக்கு கொண்டு போய் சேர்த்திருந்தோம்னாக்கா அது என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா இதை லேசா டச் பண்ண வச்சுக்கிட்டு அதை மெயினா ஆக்கியிருக்கோம். இது ஒரு சும்மா சைட் டிஷ் மாதிரி ஆச்சுக்கிட்டு அது மெயினா என்ன செஞ்சிருக்கோம், நம்மளை மெயினா கொண்டு போயிருக்கோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அறிவுகளுக்கு மறு உலகத்தை பற்றி, அல்லாஹுவை பற்றி நம்முடைய அறிவுக்கு உள்ள போடணும். அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படி போடுறான் பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் கண்டினியூ பண்றான், கமஸலி கைஸின், ஒரு மழைய மாதிரி. மழை பெய்யுது இல்லையா, அஜபல் குஃபார நபாத்துஹு, அஜபல் குஃபார நபாத்துஹு. விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. விவசாயம் பண்ணி அதாவது தண்ணிக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாயி, எல்லாத்தையும் விதைச்சிட்டு தண்ணி வருமானு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன். அந்த விவசாயிக்கு தண்ணீர் மழை பெய்யும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹ் சொல்ற, கமஸலி கைஸின் அஜபல் குஃபார நபாத்துஹு. ஒரு விவசாயிக்கு அவன் விவசாயம் செய்த அந்த பயிர்களுக்கு தண்ணீர் படும் பொழுது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அது மாறும். அல்லாஹ் சொல்கிறான், சும்ம யஹீஜு. அப்புறம் அது என்ன செய்யும்னாக்கா அது எப்படித்தான் பச்சையாக இருந்தாலும் சும்ம யஹீஜு, அது காய்ந்து போகும். உலக வாழ்க்கை அது மாதிரி தானே, சந்தோஷமா இருக்கிறமா இருக்குது. நம்ம செய்கிறோம், ஆஹா இது கிடைச்சிட்டாக்கா, என் வாழ்க்கையில் என் பிள்ளைகளுக்கு இதை செஞ்சிட்டோம்னாக்கா, இல்லாட்டி அதை செஞ்சிட்டோம்னாக்கா, இல்லாட்டி வீடு வாங்கிட்டோம்னாக்கா, எதையாவது ஒன்று செய்கிறோம். செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால நம்ம சந்தோஷமா இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஆனால் அது டக்குன்னு கட் ஆயிடுதே, அதுவே பாரமாயிடுதே, அதுவே நம்மளுக்கு கஷ்டமாயிடுதே. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹத்தாலா சொல்லி தருகிறான். அப்போ அது சும்மா யஹீஜு, அது காஞ்சி போகும். ஃபதராஹு முஸ்ஃபர்ரன். அப்புறம் என்ன செஞ்சோம்னுச்சுனாக்கா அந்த பிளான், அந்த விவசாய நிலம் என்ன செய்யும்னுச்சுனாக்கா மஞ்சள் கலரில் போயிடும். சும்ம யகூனு ஹுதாமன். அதற்கு பின்னால் அது வைக்கோலாக, அது குப்பை மாதிரி, சருகுகள் மாதிரி காஞ்சி காத்தடிச்சுட்டு போயிடும். சொல்றது அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக உலக வாழ்க்கையில நம்ம உலக வாழ்க்கையிலேயே மூழ்கிருந்தோம்னாக்கா, உலக வாழ்க்கையில நம்ம என்ன செய்யலாம்னாக்கா ஈடுபடணும், உலக வாழ்க்கையை அனுபவிக்கலாம். ஆனால் மூழ்கிற வேண்டாம்னு அல்லாஹ் சொல்கிறான். வஃபில் அதாபுன் ஷதீதுன், வஃபில் அதாபுன் ஷதீதுன். ஆனா உலக வாழ்க்கையிலே நம்ம மூழ்கிட்டு இருந்தோம்னாக்கா கடைசியில வேதனை தான் மிஞ்சும். வஃபில் அதாபுன் ஷதீதுன். ஆனால அல்லாஹ் சொல்கிறான், நம்முடைய காதுகளின் வழியாக, நம்முடைய கண்களின் வழியாக,
நம்முடைய வாய்களின் வழியாக நாம் இல்மை உள்ளே அறிவுக்கு செலுத்த வேண்டும். அறிவுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னாக்கா அறிவுங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் தான். அறிவு விளங்கணும். நம்முடைய அறிவு இருக்கு இல்லையா, அது விளங்கிருச்சுன்னு வைங்களேன், அது என்ன செய்யும்னாக்கா, ஏன் சஹாபாக்கள் மறு உலகத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? அவர்களுக்கும் அறிவு இருக்கிறது, நமக்கும் அறிவு இருக்கிறது. ஆனால் அவருடைய அறிவுகள் அல்லாஹ் ரசூலுடைய கலாமினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு. ஆனால் நம்முடைய அறிவுகளுக்கு நாம் இன்னும் கொண்டு போய் சேர்க்கவில்லை. அப்போ நாம இந்த மாதிரி ஜும்மா நேரங்கள், நம்ம காது வழியாக கேட்கிற விஷயங்கள் நம்முடைய அறிவுக்கு கொண்டு போய் சேர்த்துருச்சோம்னாக்கா அறிவு கண்டிப்பாக சூஸ் பண்ணும், இது வேணும் அது வேணும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் எங்களுக்கு நல்லதே கொடு, மறு உலகத்திலும் நல்லதே கொடு. அல்லாஹ் தஆலா கேட்க சொன்னானா இல்லையா? அறிவு என்ன செய்யும்னாக்கா, இந்த உலகத்தை நான் எந்த அளவுக்கு எடுத்துக்கிடணும், மறு உலகத்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அறிவுக்கு தெரிஞ்சிடும். ஆனா அறிவுக்கு நாம் உலகத்தை மட்டும் உள்ள போற்றக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், மக்ஃபிரத்தும் மினல்லாஹி வ ரிضவான், மக்ஃபிரத்தும் மினல்லாஹி வ ரிضவான். அல்லாஹ் மறு உலகத்துக்கு வாழ்ந்தோம்னாக்கா மக்ஃபிரத் நம்மளுக்கு என்ன செய்யும்னாக்கா, சில நேரங்களில் நாம் செய்த சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கில்ட்டி இருக்கும். அது மனசு ஐயோ இப்படி பண்ணிட்டவன் அந்த கில்ட்டி இருக்கும். அது என்ன செய்யும்னாக்கா நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் அது அந்த கில்ட்டி மன்னிக்கப்பட்டு போச்சு, அது மன்னிக்கப்பட்டுடுச்சுட்டாக்கா கில்ட்டி இருக்காது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செய்றான்னுனாக்கா, நம்முடைய கல்புகளில் இருக்கக்கூடிய கில்ட்டியை நீக்கிறான், மக்ஃபிரத் மன்னிச்சிடுறான். மக்ஃபிரத்து மினல்லாஹி, அல்லாஹ்ட்ட இருந்து மக்ஃபிரத் கிடைக்கும். இன்னும் ஒன்று அல்லாஹ் சொல்றான், ரில்வான், ரிலா திருப்தி. லைஃப்களில் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னாக்கா திருப்தி வேணும். அப்போ இன்பமா திருப்தியா அப்படின்னு சொன்னாக்கா இந்த உலகம் இன்பம் கொடுக்குது, ஆனால் அது டெம்பரவரி இன்பம். அல்லாஹ் சொல்கிறான், ஆயத்தை இப்படி முடிக்கிறான், ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய இன்பத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இது ஏமாற்றக்கூடிய இன்பம். அல்லாஹ் சொல்கிறான், இது இது இருக்கும், அனுபவிச்சுக்கலாம். ஆனா இதுவே கதின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. நாம என்ன செய்யணும்னாக்கா மறு உலகத்தின் பக்கமும் நாம என்ன செய்யணும்னாக்கா கொஞ்சம் திருப்பணும்னாக்கா மறு உலகத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாம்னாக்கா மறு உலகத்தின் பக்கம் நம்முடைய வாழ்க்கையை திருப்பினாக்கா நம்மளுக்கு அந்த கில்ட்டி இருக்காது ஃபர்ஸ்ட். ஏன்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான். இன்னொன்று திருப்தியான லைஃப் அழகாக இருக்கும். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். உங்களுடைய ரப்பு உங்களை மன்னிக்க வேண்டும். உங்களை மன்னித்தால் தான் உங்களுடைய கல்பில் இருக்கக்கூடிய அந்த கில்ட்டி எல்லாம் போயிடும். சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். உங்களுடைய ரப்பு மன்னிக்கிறான், அதன் பக்கம் மன்னிப்பதின் பக்கம் விரையுங்கள். குல்லு பனி ஆதம் ஹத்தாவும், ஆதமுடைய மக்கள் அனைவரும் தப்பு செய்யக்கூடியவங்க தான். நம்ம எல்லாருமே தப்பு செய்யக்கூடியவங்க தான். ஆனால் ஹைருல் ஹத்தாஈன அத்தவாபூன், தௌபா செய்யக்கூடியவர்கள் தான் சிறந்த, எவ்வளவு அழகான வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு, சிறந்த தப்பு செய்யறவங்க. தப்பு செய்யறவங்களே பெஸ்டானவங்க. இந்த உலகத்துல எல்லாருமே தப்பு செய்யறவங்க தான். தவறுல இருந்து யாரும் நீங்கவே முடியாது. ஆனால் நாம என்ன செய்யறோம்னாக்கா தௌபா செஞ்சிட்டோம்னாக்கா அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த கில்ட்டி என்ன செஞ்சிட்டோம்னாக்கா போயிடும். அது எவ்வளவு அழகான லைஃப் தெரியுமா? சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பினுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் நீங்க வாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். போங்க. வஜன்னத்தின், வஜன்னத்தின், இன்னொரு இன்பமான வாழ்க்கை அல்லாஹ் சொல்றான். ஜன்னா, சொர்க்கம். அங்கு கஷ்டங்கிறதே கிடையாது, அங்க கஷ்டம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கையை போல அது ஏமாற்றக்கூடிய இன்பம் அல்ல. ஹாலிதீன ஃபீஹா, அதுல உள்ள நுழைஞ்சிட்டாங்கனாக்கா யார் வெளியில வர மாட்டாங்க. அதுல காலை வச்சிட்டோம்னாக்கா பின்வாங்கிறதுங்கிறது இல்லை. வஜன்னத்தின், அல்லாஹ் சொல்றான், அர்துஹா கஅர்தி ஸமாஇ வல் அர்த். எவ்வளவு பெருசு? வானம் பூமி பெருசு.
அவ்வளவு அழகான அந்த சொர்க்கத்தின் பக்கம் வாங்க. வஐத்தத்தில் இல்லதீன ஆமனு பில்லாஹி வரசுலி, இது யாருக்கு கிடைக்கும்? லில்லதீன ஆமனு பில்லாஹி வரசுலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்புகிறவர்களுக்கு, அல்லாஹும் ரசூலும் சொல்லக்கூடிய வாழ்க்கையை நம்பி எடுத்து நடப்பவர்களுக்கு. ஸாலிக ஃபதுலுல்லாஹ், இதெல்லாம் கிடைச்சிருச்சுனாக்கா இது அல்லாஹ்வுடைய ஃபதுல், இது அல்லாஹ்வுடைய ஃபதுல். யுதீஹி மையஷா, இது யாருக்கு வேணுமோ நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கலாம், நாம அல்லாஹ்ட்ட கேட்கலாம், அல்லாஹ் தருவான். யுதீஹி மையஷா, தான் நாடியவர்களுக்கு அவன் கொடுக்குகிறான். வல்லாஹுல் ஃபதுலுல் அதீம், அல்லாஹ் தஆலா ஃபதுலை கொடுக்கிறதுல அல்லாஹ் தஆலா நிறைய ஃபதுல்கள் இருக்குது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அன்பிற்குரியவர்களே, நாம மறு உலக வாழ்க்கை அல்லாஹ்வுடைய விஷயங்கள்லேயே நம்ம என்ன செய்யணும்னுச்சுனாக்கா நம்ம கவனம் செலுத்தணும். நாம் நம்முடைய அறிவுகளில் நம்ம அந்த காது வழியாக கேட்குறோமா இல்லையா, இதன் வழியாக நம்முடைய அறிவுகளுக்கு நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம அறிவே என்ன செய்யணும்னுச்சுனாக்கா நம்மளை செய்ய தூண்டும். நீ தொழுவு, நீ நோன்பு வை, ஜக்காத்து கொடு, இதெல்லாம் செய்ய வச்சிருக்கா இல்லையா? அப்போது இன்னும் கொஞ்சம் போட்டோம்னாக்கா, இன்னும் அறிவுக்கு நம்ம போட்டோம்னாக்கா அதை இஹ்லாஸை செய்ய வைக்குமா இல்லையா? இப்போ நம்ம செய்கிறோம், இஹ்லாஸா செய்ய வைக்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அறிவுக்கு உள்ளே போடணும். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம இன்ஷா அல்லாஹ் நல்ல விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்போம், நல்ல விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னாக்கா நம்முடைய அறிவுகளுக்கு அல்லாஹ்வை பற்றி மறுமையுடைய சிந்தனையை பற்றி தெரிய வந்துடும். நம்முடைய அறிவுகள் நம்மளை என்ன செய்யும்னுச்சுனாக்கா நல்லதின் பக்கம் முன்னால் கொண்டு போயிடும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக. அன்பிற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் பாங்கு சொல்லுவாங்க. பாங்கு சொன்னதுக்கு பின்னால் ஒரு 5 minutes டைம் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் சுன்னத் தொழுதுக்கலாம். அதற்கு பின்னால் நம்ம இன்றைய ஜும்மாவுடைய குத்பாவை படிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح.
الله أكبر الله أكبر لا إله إلا الله. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمدا الوسيلة والفضيلة والشرف والدرجة العالية الرفيعة وابعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته يوم القيامة إنك لا تخلف الميعاد. يا الله பரிபூர்ணமான இந்த அழைப்பின் நிலை பெறும் தொழுகையின் இறைவனே, எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்பதையும் மேன்மையையும் உயர் பதவியையும் நீ வழங்கிடுவாயாக. மேலும் அவர்களுக்கு நீ வாக்களித்துள்ள மகாமம் மஹ்மூத் என்னும் தலத்தில் அவர்களை எழுப்புவாயாக. கியாமத் நாளின் அவர்களுடைய பரிந்துரையை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன்.
إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه وعلى آله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله هيا على الصلاة هيا على الصلاة هيا على الفلاح هيا على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله الحمد لله الذي خلق الإنسان في أحسن تقويم وأمرنا بالتقوى والخلق الكريم.
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மீதான உண்மையான தக்வாவை ஏற்படுத்திக் கொள்வோமாக. அல்லாஹினுடைய அனைத்து கட்டளைகளுக்கும் அடிபணிந்து நடந்து கொள்வோமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தடை செய்திருக்கிற அனைத்து விஷயங்களிலிருந்தும் தவிர்ந்து கொள்வோமாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற நல்லடியார்களில் ஒருவராக நாமும் ஆகுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, திருக்குர்ஆனை திலாவத்து செய்வது, தஹ்ஃபீஸ் செய்வது எனும் வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோமா? திலாவத் என்றால் குர்ஆனை ஓதுவது. தஹ்ஃபீஸ் என்று சொன்னால் குர்ஆனை மனனம் செய்வது. இந்த இரண்டு வார்த்தைகளும் திருக்குர்ஆனுடன் நாம் எப்படி தொடர்புடையவர்களாக இருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டுகின்றன. இந்த வகையிலே இன்றைய குத்பா திருக்குர்ஆனை ததப்புர் செய்வது சம்பந்தமான கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ததப்புர் என்பது குர்ஆனை ஓதுவது என்பதை தாண்டிய விஷயமாகும். குர்ஆனை நாம் இப்போ ஓதுறோம் இல்லையா, இதை தாண்டிய விஷயம்தான் ததப்புர் என்பது. திருக்குர்ஆனின் கருத்துக்களை அறிந்து அவற்றை ஆய்வு செய்வதற்கு, சிந்திப்பதற்கு ததப்புர் என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றி தான் திருக்குர்ஆன் சாத் என்ற அத்தியாயத்தின் 29வது வசனம் கூறுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க முபாரக்குன் லியததப்பரு ஆயாத்திஹி வலியததக்கரு உலில் அல்பாப். அல்லாஹ் சொல்கிறான், பாக்கியம் பெற்ற இந்த வேதத்தை உமக்கு வழங்கி இருக்கிறோம். அவர்கள் இந்த வசனங்களை கவனித்து ஆய்வு செய்வதற்காகவும் ஆய்ந்து படிப்பதற்காகவும் அறிவுடையோர் நல் உணர்வு பெறுவதற்காகவும் இந்த வேதத்தை நாம் உங்கள் மீது அருளி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனிலே காணப்படுகின்ற ஆயத்துகளின் பொருட்களை அறிந்து அவற்றில் சிந்தனை செய்வதற்குத்தான் ததப்புர் என்று சொல்லப்படுகிறது. குர்ஆனுடைய ஆயத்துகளில் காணப்படும் பாடங்களை, படிப்பினைகளை நன்கு அறிந்து அவற்றில் சிந்தனை செய்வதற்கு நேரத்தை ஒதுக்குவதன் மூலமாக ததப்புர் செய்யுமாறு நம்மை இஸ்லாம் ஆர்வமூட்டுகிறது. குர்ஆனினுடைய ஆயத்துக்களை அமைதியாக இருந்து ஓதுவதன் மூலமாகவோ
அவற்றினுடைய உள்ளடக்கங்கள், அவற்றில் இருக்கக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கவனிப்பதன் மூலமாகவும் ஒவ்வொரு ஆயத்தும் அது இறக்கப்பட்டதற்கான சூழ்நிலைகளை கவனத்தில் கொள்வதன் மூலமாகவும் நாம் ததப்புர் செய்ய முடியும். உதாரணமாக சில ஆயத்துகளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஸ்லீம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான் என்றால், மற்ற சில ஆயத்துகளிலே அல்லாஹ் தஆலா முஃமின் இறை நம்பிக்கையாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இது ஏன் அல்லாஹ் தஆலா சில இடங்களிலே முஸ்லீம் என்றும் சில இடங்களிலே முஃமின் என்றும் சொல்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் ததப்புர் என்பது. குர்ஆனிலே உள்ள ரத்தினங்களையும் அதனுடைய விஷயங்களையும் அதனுடைய சிறப்பு தன்மைகளையும் வெளிப்படுத்துவதற்கான முயற்சி தான் ததப்புர் என்பது. ஒரு ஆயத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த அந்த விஷயங்களை, அது எதற்காக ஏன் இறக்கப்பட்டிருக்கிறது, காரணம் என்ன என்பதை சிந்திப்பதற்கு முயற்சி செய்வதுதான் ததப்புர் என்பது. உதாரணமாக நமது சட்டம் சம்பந்தமான குர்ஆனுடைய ஆயத்துகளில் நாம் சிந்திக்கும் பொழுது அந்த சட்டங்களை நிறைவேற்றுமாறு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற கட்டளைகளின் பின்னணியில் உள்ள நுட்பமான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இவ்விதமான புரிதல்கள் இதுபோன்று நாம் குர்ஆனை விளங்கிவிட்டால் அந்த ஆயத்துகளில் மேற்கொண்டு ததப்புர் செய்யுமாறு அது தூண்டும். அன்பிற்குரியவர்களே, அதன் காரணமாக அந்த அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றுவது நமக்கு இலகுவாக லேசாக மாறிவிடுகிறது. அன்பிற்குரியவர்களே, மற்றொரு உதாரணம், நாம் நமது வாழ்நாள் முழுவதும் அன்றாடம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதி வருகின்ற சூரத்துல் ஃபாத்திஹாவை எவ்வாறு நாம் ஆழமாக புரிந்து கொள்வது, மேலும் ஒவ்வொரு வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நாம் முறையாக ஓதி வருகின்ற சூரா யாசீன், சூரா கஹ்ஃப் ஆகிய திருக்குர்ஆனின் சூறாக்களில் அல்லாஹ் நமக்கு கூற விரும்பும் முக்கிய செய்தி என்ன என்பதை பற்றி சிந்திப்பதும் ததப்புரிலே அடங்கும். அன்பிற்குரியவர்களே, இவ்வாறெல்லாம் சிந்திப்பது என்பது, இப்படியெல்லாம் சிந்தித்து பார்ப்பது குர்ஆனுக்கு உண்மையாக மரியாதை செய்து அதனை நமது வாழ்க்கையின் வழிகாட்டியாக அமைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளில் ஒன்றாகும். ததப்புர், ஆய்வு செய்வது, சிந்திப்பது. அன்பிற்குரியவர்களே, ததப்புரை பற்றிய சிந்தனைதான் இன்றைய ஹுத்பாவின் முக்கிய அம்சமாகும். திருக்குர்ஆனுடைய ஆயத்துகளின் மொழிபெயர்ப்பை மட்டுமல்ல, அந்த ஆயத்துகளில் காணப்படும் முக்கிய செய்தி என்பதையும் அறிவதுதான் ததப்புராகும். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களில் சிலர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடம் இப்படி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் யார் என சஹாபாக்கள் கேட்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், திருக்குர்ஆனுடன் தொடர்புடைய மக்கள்தான் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள்தான் அல்லாஹ்வினுடைய சிறப்பான மனிதர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்ற இந்த ஹதீஸை இமாம் இப்னு மாஜா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்து அறிவிக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, மார்க்க அறிஞர்கள் மேலே சொன்ன ஹதீஸுக்கு இப்படி விளக்கம் அளிக்கிறார்கள். திருக்குர்ஆனின் மனிதர்கள் என்பவர்கள் திருக்குர்ஆனை மனனம் செய்யாவிட்டாலும்
அதிலுள்ள கருத்துக்களை அறிந்து அவற்றின் பிரகாரம் செயல்படுவர்கள்தான் திருக்குர்ஆனின் மனிதர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்று மார்க்க அறிஞர்கள் இப்படி நம்மளுக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பிற்குரியவர்களை, குர்ஆனிலே பயனுள்ள வகையில் ததப்புர் செய்வதற்கு நாம் சில ஆலோசனைகளை நாம் கடைபிடிக்கலாம். முதலாவது, திருக்குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷன், திருக்குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளில் காணப்படும் பொருட்களில், அந்த வார்த்தைகளில் நாம் சிந்தனை செய்ய வேண்டும். அவற்றிலுள்ள முக்கியமான பாடங்களை நாம் ஆய்வு செய்ய வேண்டும், கண்டறிய வேண்டும். நம்மில் பலர் அரபி மொழியை அறியும் வாய்ப்பை பெறாதவர்களாக இருக்கலாம், அரபி மொழி தெரியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அதன் காரணமாக குர்ஆனை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லிவிட முடியாது. காரணம், ஏற்கனவே குர்ஆனினுடைய டிரான்ஸ்லேஷன்கள் நிறைய இருக்கின்றன, மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. ஒரு ஆயத்தினுடைய டிரான்ஸ்லேஷனை, ஒரு ஆயத்தினுடைய மொழிபெயர்ப்பை நாம் வாசிக்கும் பொழுது நாம் நமக்குள்ளே சில கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த ஆயத்திலே காணப்படுகின்ற செய்தி என்ன? இந்த ஆயத்திலே காணப்படுகின்ற செய்தி என்ன? இந்த ஆயத்தை நான் ஓதுகிறேன் அல்லவா, இந்த ஆயத்து எனக்கு என்ன சொல்கிறது? நமது நடத்தைகளில் எவ்விதமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமென இந்த வசனம் எனக்கு கூறுகிறது என்றெல்லாம் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு கேட்டுக்கொள்வது ஒவ்வொரு ஆயத்திலும் காணப்படுகின்ற பாடங்களை, படிப்பினைகளை கண்டறியவும் அவற்றை நமது வாழ்க்கையில் செயல்படுத்தவும் உறுதியாக அமையும் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இரண்டாவது ஆலோசனை, நமது பள்ளிவாசல்கள் மற்றும் மார்க்கம் சம்பந்தமான அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்படும் ததப்புரின் முயற்சிகளுக்கு நாம் ஆதரவளிக்க வேண்டும். மஸ்ஜிதுகளில் தஃப்சீர் வகுப்புகள், குர்ஆனுடைய விளக்க உரை வகுப்புகள் நடக்கின்றன, அதிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, குர்ஆன் எஸ்ஜி கமிட்டி மூலமாக ததப்புருல் குர்ஆன் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி கடந்த ஆகஸ்ட் மாதம் துவங்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். சிங்கப்பூரின் பல பள்ளிவாசல்களில் ததப்புருல் குர்ஆன் சம்பந்தமாக தொடர் சொற்பொழிவுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அல் ஃபாத்திஹா என்ற திருக்குர்ஆனின் முதல் அத்தியாயத்திற்கு விளக்கமளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் விளக்கம் நமது அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமாக அமையும். அன்பிற்குரியவர்களை, ததப்புருல் குர்ஆன், அதாவது திருக்குர்ஆன் ஆயத்துகளில் சிந்தனை செய்வது நமது இறை நம்பிக்கையை பலப்படுத்தும் என்பது மட்டுமல்ல, நமது அன்றாட வாழ்க்கையில் நமது செயல்பாடுகள் சிறப்பாக அமைவதற்கு அது வழிவகுக்கும். குர்ஆனுடைய ஆயத்துகளில் சிந்தனை செய்து அவற்றின் பொருட்களை, அதனுடைய மீனிங்களை அறிந்து கொள்வதன் மூலம் நாம் நமது முடிவுகளை ஆக்கப்பூர்வமாக எடுக்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிற்கு விருப்பமில்லாத செயல்களிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். ததப்புர் என்பது, ததப்புர் செய்வது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவர்கள் என்ற அடிப்படையில் நம் அனைவருக்கும் அல்லாஹ் கூறும் கருத்துக்களை நாம் பற்றி பிடித்து அவற்றை செயல்படுத்துவதற்கு உறுதியாக இருக்கும். அன்பிற்குரியவர்களை, எனவே திருக்குர்ஆனை ததப்புர் செய்து ஓதும் முயற்சியை உறுதியாக்க வேண்டும். அம்முயற்சி நம்மிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். பின்பு அந்த நல்ல கலாச்சாரத்தை, அந்த நல்ல பண்பினை, ததப்புர் செய்ய வேண்டும் என்கிற அந்த நல்ல பண்பினை நமது குடும்பத்தார்கள் மற்றும் நண்பர்களிடம் வளர்க்க வேண்டும். திருக்குர்ஆனுக்கு நெருக்கமாக இருப்பதன் மூலமாக வாழ்க்கையின் அருள்களை நாம் அனைவரும் இணைந்து அனுபவிப்போமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமை நாளின் போது குர்ஆனை நமக்கு சாட்சியாக
ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், யா ரஹமர் ராஹமீன், திருக்குர்ஆனை எங்களது வாழ்வில் அருளாகவும் பிரகாசமாகவும் ஆக்கியல்வாயாக. யா அல்லாஹ், உனது புனிதமிக்க வேதமாகிய குர்ஆனுடன் எங்களது உறவை புதுப்பித்துக் கொள்ளும் வகையிலே எங்களின் உள்ளங்களை திறப்பாயாக. யா ரஹமர் ராஹமீன், யா அல்லாஹ், திருக்குர்ஆன் மீதான அன்பால் எங்கள் உள்ளங்களை நிரப்புவாயாக. எந்த நேரமும் திருக்குர்ஆனுடன் தொடர்புடைய உனது அடியார்களில் ஒருவராகவும் உனது பார்வையில் சிறப்பு அந்தஸ்தை பெற்றவர்களாகவும் யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் ஆக்கிடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹ் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم أنت السلام ومنك السلام وإليك يعود السلام. فحينا ربنا بالسلام وأدخلنا الجنة دار السلام. تباركت ربنا وتعاليت يا ذا الجلال والإكرام. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. الحمد لله حمدا كثيرا كما أمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فيا عباد الله اتقوا الله تعالى فيما أمر وانتهوا عما نهاكم عنه وزجر. ألا صلوا وسلموا على النبي المصطفى فقد أمرنا الله بذلك حيث قال في كتابه العزيز إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. وارض اللهم عن الخلفاء الراشدين المهديين ساداتنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم، وعن بقية الصحابة والقرابة والتابعين وتابع التابعين، وعنا معهم وفيهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم ادفع عنا البلاء والوباء والزلازل والمحن ما ظهر منها وما بطن عن بلدنا خاصة وسائر البلدان عامة يا رب العالمين.
اللهم انصر إخوان المستضعفين في غزة. اللهم انصر إخوان المستضعفين في فلسطين. اللهم انصر إخواننا المستضعفين في كل مكان عامة يا أرحم الراحمين. اللهم بدل خوفهم أمنا وحزنهم فرحا وهمهم فرجا يا أرحم الراحمين. اللهم اكتب السلم والسلام والأمن والأمان للعالم كله وللناس أجمعين يا أرحم الراحمين. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم واسألوه من فضله يعطكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் நடப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்தல்வனாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார ஜும்மாவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எங்களுடன் தொடர்ந்து இணைந்து இருங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.